तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो स्कंद प्रचोदयात्. பள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீஞான சுப்பிரமணிய சுவாமி கோவில் எம்ஜிஆர் நகர் டேட்டாவுல்பி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தொல்காப்பியர் திருவிழா அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். எதனால் அதை சொல்கிறேன்னா, சுவாமி தன்னைத்தானே பூஜிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முறை ஒன்று சொல்லுவாங்க, திருவையாறு உண்டு. அந்த மாதிரி இந்த முருகப்பெருமான் இந்த கோயிலை தானே ஸ்தாபனம் பண்ணி தானே எல்லா வேலையும் ஆட்களை வச்சு பார்த்துக்கிற மாதிரி அமைஞ்ச கோவில். எப்படி இதை நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன்னா, நான் ஒரு பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னோட தம்பி இந்த தெருவில் தான் இருந்தாப்புல. நாங்கள் இங்கே கோவில் கட்டும்போது அப்பப்போ வந்துட்டு போவோம், பார்ப்போம். ஒரு கோவில் கட்டுறாங்க, முருகன் கோயில் கட்டுறாங்க அப்படின்னு தம்பிக்கு ரொம்ப விருப்பம், முருகன் கோவில் பூஜை பண்ணணுங்கிறது. அதனால் எதர்ச்சியாக அவங்க கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, கோயில் நிர்மாணம் என்ன ஏதுன்னு ஒவ்வொன்றுக்கும் வரும்போது கும்பாபிஷேகத்தை பற்றி எல்லாமே பேசிகிட்டு இருந்தோம். வேறு சில காரணங்கள்னால இந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் ஒத்துக்க முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் வேறு கும்பாபிஷேகம் ஒப்புத்திருந்தோம், வேற ஒருத்தர் பண்ணி வச்சாங்க. ஆனாலும் என் தம்பிக்கு என்ன ஒரு ஆசைனா, மண்டலா பூஜை முதல் நாள்லேருந்து இந்த கோயில் பூஜையை எடுத்துக்கணும், சுவாமி திருமேனியை தொட்டு பூஜை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ரொம்ப ஏக்கமாக விரும்பி கேட்டோம். தலைவரும் மற்றவங்களும் உடனே அதுக்கு சரின்னு செவிசாச்சாங்க. அது சுவாமியோட திருக்கருணை. அன்னையிலேருந்து இன்னைய வரைய சுவாமியோட திருக்கருணையினால அவரே எங்களை ஒரு சின்ன ஒரு பகடக்காய் மாதிரி வச்சு இந்த சுவாமியை அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி வச்சுட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துலையும் நாங்கள் இன்னைக்கு ஒரு அலங்காரம் பண்ணுறோம். ஒரு வெள்ளை கலர் மாலை வந்தால் அழகாக இருக்கும்னு நாங்கள் நினைப்போம். சன்னதியில் யாருன்னு தெரியாது கொண்டு அந்த மாலையை கொண்டு கொடுத்துட்டு போவாங்க. அந்த நிகழ்வெல்லாம் பார்த்தோம்னா அந்த சுவாமியை பார்க்கும்போது அப்படியே பூரிச்சு போயிடும். நம்ம எதிர்பார்த்து ஆசையாக நம்ம குழந்தைக்கு எப்படி நம்ம செய்வோம், நல்லா மையிடணும், பொட்டு வைக்கணும், அப்படி மாதிரி இந்த குழந்தைய நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த குழந்தை நாங்கள் கேட்குறதெல்லாம் என்ன கேட்குறோமோ, திடீர்னு பார்த்து இந்த நகை சாத்தினா இப்படி நல்லா இருக்குமோ, திடீர்னு பார்த்தா அந்த மாதிரி வரும். சுவாமி அதே மாதிரி வீதி போகும்போது சுவாமிகிட்ட கேட்டுகிட்டே இருப்போம். ஏதாவது கல்யாண உற்சவத்தோடு வந்திருக்காரு சுவாமி, சுவாமிக்கு என்ன பிடிக்கிறீங்கன்னு கேட்டால் அப்படியே சட்டுன்னு எல்லாரும் வெள்ளி வேலையிலேருந்து சேவல் பொடி கூட வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த சுவாமி கேட்கறத கொடுக்கக்கூடியவர். நம்ம சுவாமி வெளியில் நின்னார்னா எல்லாரும் எல்லாமே கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சுவாமி இந்த சுவாமி. அதோடு மட்டும் கிடையாது, இந்த கோவிலில் எல்லா உற்சவங்களுமே நடந்துட்டு இருக்கு. தைப்பூசத்துலேருந்து கந்த சஷ்டியிலேருந்து பங்குனி உத்திரத்துலேருந்து எல்லா உற்சவங்களும் உண்டு. கல்யாண உற்சவம் உண்டு. இந்த கோயிலோட மிகச்சிறந்த சிறப்பு என்னன்னா, வேல் பூஜை செய்கிறது இந்த கோயிலோட சிறப்பு. ஒவ்வொரு மாதமும் கிருத்திகா நட்சத்திரத்தை அன்னைக்கு சாயரேட்சையில் 6 மணிக்கு சர்வாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் வேல் அங்கேருந்து யதாஸ்தானம் பண்ணி இங்கே ஆவாகனம் பண்ணி சுவாமிக்கு முன்னாடி வச்சு வேல் பூஜை நடக்கும். அப்போ ஒவ்வொருத்தருமே தன்னோட கைப்பட சுவாமிக்கு அந்த வேலுக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணி